வெல்கம் டு Thiruvarur Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரோட்டு கடை ஸ்டைல்ல மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மீன் குழம்புக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் வீடியோட லாஸ்ட்லயும் காட்டியிருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்க நார்மல் எண்ணெயே யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கோங்க. சோம்பு இங்க ஆப்ஷனல் தான், உங்களுக்கு சேர்க்க வேண்டாம்னா பரவாயில்ல. அப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க, அதுவே போதும். ஏன்னா நீங்க வெந்தயம் நிறைய சேர்த்தீங்கன்னா அப்புறம் கசக்க ஆரம்பிச்சிடும். இஞ்சி பூண்டை முழுசா குழம்புல சேர்த்துறாதீங்க. ஃபர்ஸ்ட் அது குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அப்பதான் வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது லைட்டா வதங்கினதுக்கு அப்புறம் 3 பச்சை மிளகாயும் 1 மீடியம் சைஸ் வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தா நீங்க அதை யூஸ் பண்ணுங்க, இன்னும் சூப்பரா இருக்கும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நீங்க ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்கோங்க, பத்தலைன்னா அதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு நல்லா கலர் கொடுக்கறதுக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்க குழம்பு மிளகாய் தூள்ல உங்களோட காரத்தோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை நான் நல்லா திக்கா கரைச்சி வச்சிருக்கேன், அதையும் இப்ப சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப நான் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்திருக்கேன். ரொம்பவும் தண்ணி ஊத்திடாதீங்க, அப்புறம் குழம்பு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா சாதத்தோட சேராது. இப்ப இந்த ஸ்டேஜ்ல உப்பு உரப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்ப எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம மீனை சேர்த்துடலாம். மீன் சேர்த்ததுக்கு அப்புறம் கரண்டி யூஸ் பண்ணாதீங்க, அப்புறம் மீனெல்லாம் உடைஞ்சிடும். அதனால பாத்திரத்தோட 2 சைடு இப்படி பிடிச்சிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மீன் சீக்கிரமாவே வெந்துடும், அதனால இது ரொம்ப நேரம் அடுப்புல இருக்க வேண்டாம். மீன் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சிம்ல வச்சிருங்க. கொஞ்ச நேரம் அது அப்படியே கொதிக்கட்டும். இந்த குழம்பு நல்ல காரமாவே இருக்கும். நீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க தேங்காய் கூட அரைச்சு ஊத்திக்கோங்க. இப்ப மீன் நல்லா வெந்திருக்கும், எண்ணெயெல்லாம் மேல பிரிஞ்சு வந்துருச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம யூசுவலா வீட்ல விக்கிற மீன் குழம்புல தேங்காய் அரைச்சி சேர்த்துப்போம், அப்புறம் மாங்காய் கூட சேர்த்துப்போம். அந்த மாதிரி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், அதையும் பாருங்க. இந்த மாதிரி குழம்புக்கு சங்கரா மீன் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு இங்க சங்கரா கிடைக்கலங்கிறதுனால நான் சால்மன் ஃபிஷ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன மீன் பிடிக்குதோ நீங்க அதை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்திருக்கிறதுனால இந்த குழம்பு ரொம்ப வாசனையா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.